நம்ம பணத்தை திருடி நம்ம காசிலே துணிட்டு இவனுக்கு நம்மளே ஜின்ன விட்டு நம்மளுக்கு சொல்கிறாங்க. வாழ வச்ச சென்னை நம்ம ஊரில் வந்த புள்ள அது. பேசலாம் அவன் ஒரு சாம்பார் மாரிக்கிறான். நான் ரவுடி செய்யல இல்லைன்னாங்க, இன்னும் ரவுடி தான் ஆயினிக்குது. ஒரு ஓட்டாக இருந்தாலும் உண்மையாக இருக்கணும், புரியுதா? இவனுக்கெல்லாம் என்னப்பா வந்து நம்ம பணத்தை திருடி நம்ம காசிலே துணிட்டு இவனுக்கு நம்மளே ஜின்ன விட்டு நம்மளுக்கு சொல்கிறானுங்க. அதே நாளாக சொல்லுவேன், எங்கள் அண்ணன் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அந்த மாதிரி நம்ம ஊர்லெல்லாம் இல்லாதப்பட்டவங்களுக்கு கூட எல்லாருக்கும் செய்யும். அது வாழ வச்ச சென்னை நம்ம ஊரில் வந்த புள்ள அது. யாராக இருந்தாலும் நம்மளுக்கு வரணும், வாடணும், போடணும் கூடாது, புரியுதா? நம்ம இந்த வாட்டி நிற்கிறோம் ஆட்சியில், நம்ம எல்லாரையும் கழுத்துறோம், நம்ம தான் ஆளுகின்னு நம்ம தான் காட்டுறோம், புரியுதா? யாராக இருந்தாலும் யாராருக்கும் போயிடக்கூடாது. யாராயிரி எவராயிரி எதாக இருந்தாலும் முன்னே வா, போட்டு காட்டணும் நைட்டு சீனு. நம்ம பார்த்திடலாம். நானும் வாழ்க்கை விஜயண்ணா. ஏன் பேசலன்னா அவன் ஒரு சாம்பார் மாரிக்கிறான். நான் என்ன பண்ணிட்டேன் சொல்லு? அதே நம்ம பிள்ளைங்களாம் எப்படி பேசுது, கொலை கொலாந்துங்க. இவனுங்கெல்லாம் சாம்பார் மாரி இருந்தால் சாம்பார் தான் இருப்பானுங்க. கச்சேரியும் சத்தியமாக சாம்பாராக தான் இருப்பானுங்க. ஏடிஎம்கே இல்லை, டிஎம்கே இல்லை, எல்லாருமே சாம்பாருங்க தான். இப்போ இருக்கிற டிஎம்கே ஆட்சி நல்லா 5 வருஷம் நல்லா பண்ணியிருக்காங்களா? எங்கே பண்ணிக்கிறாங்க? ரவுடிசம் இல்லைன்னாங்க, இன்னும் ரவுடிசம் தான் ஆயினிக்குது. ரவுடிசிலேருந்து என்ன ஆகுது சொல்லு? நல்லது கெட்டது எதுனா ஆகுதா? ஒரு பொண்ணு, ஒரு பொட்டை புள்ள நந்து 10 மணிக்கு மேலே நந்து போக முடியுதா அவங்களால சொல்லு? நான் என் கூட போந்த தங்கச்சியாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, 10 மணிக்கு மேலே நந்து போக முடியுமா? நீ நந்துக்குது சரியில்லை. நீ கரெக்டாகிரி, அவங்களும் யாராக இருந்தாலும் கரெக்டாக இருப்பாங்க. நீ மொக்கையாகிற, அதுக்கு தான் உன் பேர் சாம்பார்னு வச்சுக்கிறேன் நான், புரியுதா? ஆமாம், சாம்பார். ஓட்டாக மாறாதுன்னா இவனுங்களாம் அதனால் வந்து எப்படி சொல்கிறது, கள்ள ஓட்டு போட்டு ஆட்சியில் நிற்கிறானு. உண்மையான இல்லை, ஒரு ஓட்டாக இருந்தாலும் உண்மையாக இருக்கணும், புரியுதா? ஒரு ஓட்டாக இருந்தாலும் நீ ஜெயிக்கிறியோ இல்லையோ, நீ நிற்கிறியா, அதான் ஜெயம். அதான் ஜெயம், புரிஞ்சிச்சா? அவர் வந்து தனியாக ஜெயிப்பாரா, அவரோட கூட்டணி ஜெயிப்பாரா? கூட்டணிலாம் கிடையாது. நம்ம ரசிகரே சரி, நம்ம பொண்ணுங்க ரசிகரும் சரி, ரசிகரை ஓட்டு அந்த மாதிரி கிடக்கிறான் ரஜினி. அவனுக்கே அவ்வளோ இருக்கும்போது தலைக்கு போட மாட்டாங்களா? தம்மா பையன் ஜெயிச்சு காட்டுவான்.